பிரதமர் மோடி கை காலில் விலங்கு போட்டு உட்காந்துருக்கா மாதிரியும், ட்ரம்ப் வந்து அதை பார்த்து சிரிக்கிற மாதிரியும் ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. விகடன் வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டுக்கு எதிராக இப்போ மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துருக்கு. அந்த வெப்சைட்டை முடக்கிட்டாங்க. அது எப்படி பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் அதை முடங்குறான்னா ஜனநாயக விரோதம் இல்லை. அதை இருக்கிற நாட்டில் இருக்கிற எல்லா ஜனநாயக சக்திகளும் கண்டிக்கணும்னா, நேரு பீரியட்ல கூட ஒன்று நடந்தது. சங்கர் வீட்லின்னு நினைக்கிறேன் நான். அந்த பத்திரிகை கேரளா போயிருக்காரு. நேருவை கிண்டல் பண்ணி அவன் பத்திரிகையில கார்ட்டூன் போட்டாங்க. அந்த கார்ட்டூனை எதிர்த்து காங்கிரஸ்காரங்க மற்றவங்க எல்லாரும் நேருக்கு ஆதரவாக நின்று அவங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டாங்க. அப்புறம் சூறையாட போறாங்கன்னு செய்திக்கு நேருக்கு கேட்ட உடனே இருக்கிற ப்ரோக்ராம்லாம் விட்டுட்டு கார் எடுத்து ஸ்பாட்டுக்கு போயிடாரு. போயிட்டு ஒரு இடத்துல ஏறி நின்று உயரமா நின்று சொன்னாரு, அந்த சங்கர் எழுதுந்து நான் சொல்லி தான் எழுதினாரு. நான் வந்ததுக்கு ஒரு பப்ளிசிட்டி ஓடணுன்றதுக்காக நான் என்ன, நீ என்ன அவரை போய் நீங்க எதிர்க்கிறீங்க? ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் அனுமதிக்கிற ஒண்ணு அப்படின்னு அவரை கிண்டல் பண்ணி வாழறதையே பெருமையா நினைக்கிறானுங்க இந்த பிஜேபி. நேருவை கிண்டல் பண்றதே பெருசா இருக்குது இவங்களுக்கு. ஆனா உண்மை என்னன்னா, உண்மை அது இல்லையே. சங்கர் அதோட நேருவை பத்தி எழுதி மனதறிய விட்டாரு. பர்சனலா போய் ரொம்ப நன்றி தெரிவிச்சாரு. அது மனித பண்பு, ஜனநாயக பண்பு, அரசியல் பண்பு. அதெல்லாம் இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இப்ப அமெரிக்கால யூஎஸ்ஏல இருக்கிற இந்த வியாபாரம் போயிருக்கிறவங்க எல்லாம் காலில் விலங்கு போட்டு கையில விலங்கு போட்டு பாவம் பரிதாபமா அனுப்புறான். அவன் ஒண்ணுக்கு இருக்கணும்னா கூட முடியாது, வெளிக்கு போக முடியாது, ஏசி கிடையாது அந்த பிளைட்ல, தூக்கி தள்ளுட அனுப்புறான். உடனே இவர் நம்ம பிரதமர் போய் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிடுவாருன்னு பார்த்தாங்க. இவர் போயும் அவன் ஒன்றும் சட்டம் பண்ணல, பகிரங்கமா சொல்றார். ரெண்டாவது, பத்திரிகையாளர் மத்தியிலேயே கேள்வி கேட்கிறாங்க. இவன் ஒரு குறிப்பு எடுத்துட்டு போறாரு. கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல வந்து இல்லை. சுப்பிரமணிய சாமி தான் இப்ப தெளிவா ஒண்ணு சொன்னாரு. முதல்ல இந்த நாட்டு பிரதமருக்கு அவன் எலெக்ஷன் அப்ளிகேஷன் எழுத தெரியுமான்னு கேளுங்கியா? ஒரு அப்ளிகேஷனை கூட எழுத தெரியாது இந்த பெரிய நாட்டினுடைய பிரதமரா இருக்காரு. அவரெல்லாம் நீங்க நம்புறீங்க அப்படின்னு இந்திய மக்களையே கேவலப்படுத்தினாரு. இந்திய மக்களை பிரதமரா இருக்கிறவர் கேவலப்படுத்துறாருன்னு பகிரங்கமா சொல்றாரு சுப்பிரமணிய சாமி. அதுக்கே அவனுங்க வருத்தப்படல. அமெரிக்கா பழி வாங்குறான்ற இதெல்லாம் போனிய முடிச்சு என்ன பண்ண? இப்போ நாங்க இந்த ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், அந்த ஒப்பந்தம் போட்டிருக்கிறோன்னு உண்மையான நிலவரம் என்ன? உன் தலையில எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டி இருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒதுக்குன்னு கையெழுத்து போட்டு வந்திருக்கிற. உன் கூடவே நீ அங்க இருக்கும் போதே 2 பிளைட் இங்க வந்து இறங்குது கையை காலை கட்டின்னு. வெக்கப்படாத ஒரு பிரதமர்னு சொன்னா, மானங்கட்ட பிரதமர்னா இவன் தான். அவன் இவனை சொல்றது கூட நாகரிகம் இல்லை. ஆனா இவெல்லாம் சொன்னா தப்பு இல்லைன்னு தோணுது எனக்கு. என் நாட்டினுடைய கௌரவத்தையே வெளிநாட்டுல போய் வித்துட்டு வந்த இவனுங்களுக்கு இன்னும் நான் மரியாதை கொடுக்கணும். ஆனா அந்த கட்சியை சார்ந்தவன் என்னமோ காங்கிரஸ்காரன் வித்துட்டான்றான். அந்த மூதேவிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த தேசத்தை கட்டி உருவாக்கினவன் காங்கிரஸ்கார, கட்டி இதுக்கு சட்டை போட்டு காப்பாத்தினவன், மானத்தை காப்பாத்தினவன் காங்கிரஸ்காரன், தேசம் என்கிற உணர்ச்சியை ஊட்டியவன் காங்கிரஸ்காரன். இன்னைக்கு இருக்கிற இந்திய எல்லை வரைபடம் இருக்க பல மாநிலங்களை வந்து சில மாநிலங்களை இந்திய வரைபடத்துக்குள்ள கொண்டு வந்தவன் காங்கிரஸ்கார. கோவா இருந்ததா? அப்போ ஹைதராபாத் நிசாம் இருந்தார், அது உள்ள பரோடா இருந்ததா? இல்லையே. மைசூர் இருந்ததா? இல்லையே. ஆனா எல்லாத்தையும் ஒரு நாடு ஆக்கி மக்களை ஒன்று திரட்டி ஜனநாயக உரிமையை கொடுத்து எங்க சுதந்திரம் எல்லாம் போச்சு அப்படின்னு அந்த ராஜாக்கள்லாம் சொன்ன போது அவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும்னு ஜனாதிபதி நியமனத்துல இவங்களெல்லாம் அங்கங்க கவர்னராகவும் மற்ற நிறுவனங்களுக்கு தலைவராகவும் போட்டாங்க. எல்லாரையும் கலந்து காப்பாத்தி கொண்டு போனது தான் காங்கிரஸ் கட்சி. ஆனா இன்னைக்கு பிரதமரா வந்திருக்கிறவங்க முதல்ல உண்மையை பேசுங்க சார்.
அந்த உண்மையை பேசுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு மனுஷனை நாம பிரதமரா போட்டிருக்கிறோம். போய் அவர் அந்த நாட்டு ஜனாதிபதியோட இவரு பேசுறாராம். ஜனாதிபதி இவரை வச்சுக்கின்னா அவர் சவால் போடுறாரு. இது ஒரு பெரிய அவமானம் இல்லையா? அது இந்த வடிவேல் டயலாக் அதுங்க. இதெல்லாம் சகஜம் அப்பான்னு இவனுங்க எங்கேயோ இருந்து புறப்பட்டு இங்க வந்துக்கிறானுங்க சார். தேசிய துரோகம் பண்ணிட்டாங்க. விகடன் பத்திரிகை வந்து ஒரு தேச துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னு தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி காரங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது உங்களுடைய பார்வையில் எப்படி சார்? பத்திரிகை சுதந்திரம்னா நேரு நான் முதல்ல சொன்னேன். சங்கர் வீக்லி என்ன பண்ணுச்சு? எவ்வளவோ மோசமாலாம் எழுதுவாங்களே ஒழிய காங்கிரஸ்ல சிசிங்க பார்த்துட்டு தான் போவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து பழி வாங்குறதுக்கோ பழி தீர்க்கிறதுக்கோ இடம் இல்லை. அவங்களை அசிங்கப்படுத்துறதுனால ஒன்றும் தலைவர்களுக்கு அவமானன்றதை விட நமக்கு நேரு மட்டும் இல்ல, இந்திரா காந்தி போன்ற தலைவர்கள்லாம் அந்த மாதிரி பெருந்தன்மையை கடைபிடிச்சு சகிப்புத்தன்மையோட இருந்திருக்கிறாங்க. ஏன் மன்மோகன் சிங்கை கூட சாதாரண ஆளுத இவரே பார்லிமெண்ட்ல என்ன கேட்டாரு? அவரு மன்மோகன் சிங்கை இழிவுபடுத்துற மாதிரி பேசல, நக்கல் பண்ணல மோடி. ஆனா மன்மோகன் சிங்கனுடைய புகழ் நான் என்னைக்கும் அழிக்க முடியாத புகழுக்கு சாதனையாளர். அது நம்ம நாட்டினுடைய துரதிருஷ்டம் தானே. இந்த மாதிரி வாயாடி பேயாடி இவனுங்கெல்லாம் கூட தப்பி தவறி இடிய மீன் மாதிரி மேல வந்துடுறாங்க. வந்துட்டு தான் பேசுறது தான் யோகியமான அரசியல், உண்மையான அரசியல் நினைக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. சராசரி அறிவுள்ள மனிதன் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். 1000 பிரச்சனைகள்கிட்ட பேசுங்க, ஜனநாயகம் கொடுத்த உரிமை. அதை விட்டுட்டு ஜாதி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அது பிரயோஜனம் இல்லையே. பேசுங்க, விவாதிங்க, குற்றம் கூட சுமத்துங்க, தப்பு இல்லை. அதுக்கு சொல்ற பதில வாங்குங்க. அதை விட்டுட்டு ரொம்ப இழிவான தன்மைக்கு தேசத்தையே கொண்டு போக கூடாது. நீ ஒரு 2 பிரதமரும் அதிபரும் பேசிட்டு இருக்கிறாங்க. கட்சியில அங்க இருந்து பார்த்தா பிளைட்ல அதே கைய காலை கட்டி இங்க கொண்டாந்து போறான். அவன் ஒண்ணுக்கு போனான்னா கூட எப்படி சார் போவான்? ஒண்ணுக்கு போக முடியாத, அப்படியே பேண்டோட தான் ஒண்ணுக்கு போனோம். அப்ப வெளியே போனோம்னா அப்படியே தான் போனோம். இவ்வளவு அவமானப்படுத்துறவங்கிட்ட போய் உட்காந்து நான் கிரீகிறேன்ட்டு போயிட்டு அவங்க கையில ஒப்பந்தம் போடுறான் சார். டபுள் டபுளா. என்ன ஒப்பந்தம் அது? இந்திய மக்களை அமெரிக்காவுக்கு அடிமைப்படுத்துகிற ஒரு நாட்டின், அந்த நாட்டினுடைய பிரதமராக வாய்த்திருக்கிற இந்தியாவினுடைய துரதிருஷ்டம் தான் சொல்லணும்.